டாக்டர் பின்னாடியே இருப்பாங்க. முதுகுலயும் வலி இருந்தது. அது அப்படியே கைக்கு வந்து இந்த மொழியில் வலி இருக்கு. சரி, வலி இருக்குது. எங்கே வலி இருக்குது? முதுகில். முதுகுல அது அப்படியே கையில வந்துருச்சு. கையில வந்து ஜாயிண்ட்ல வந்து லெஃப்ட் ஹேண்ட்ல வந்து மறுபடியும் அது வலி இருக்கு. சரி, என்ன வயசு உங்களுக்கு? 40. 40. உங்கள் ஹைட் எவ்வளோ இருக்குது சார்? என்னுடைய ஹைட் வந்து 5.8 சார். சரி, ஓகே. உங்கள் வெயிட்டு? வெயிட் வந்து இப்போ 76. 76. வெயிட்டு கொஞ்சம் கம்மி பண்ணணும் சார். நீங்கள் 76 இருக்கக்கூடாது அக்கார்டிங் டு யுவர் ஹைட்டு. அதுவும் நீங்கள் ஜஸ்ட்டு வாக்கிங் போங்க. ப்ராப்பராக வந்து 1 or 2 கிலோமீட்டர்ஸ் பர் டே வாக் போங்க. ரெண்டாவது வந்து போஸ்டர் உங்களுக்கு சரியாக போஸ்டர் உங்களுக்கு நீங்கள் வந்து சரியாக மெயின்டைன் பண்ணல. உட்கார டைமில் ப்ராப்பராக வந்து நீங்கள் சப்போர்ட்டோட உட்காருங்க. உங்களுக்கு போஸ்டர் டிஸ்பொசிஷன் இருந்தால் கூட வலி வரும். தேர்ட் திங் வந்து நீங்கள் வெயிட் அதிக லெவலில் உங்களுக்கு வர்டிப்ராஸில் வந்து அந்த ப்ரெஷர் வந்தானா உங்களுக்கு வலி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வந்து எக்ஸசைஸ் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. என்ன டைப் ஆஃப் எக்ஸசைஸ் பண்ணுறீங்க நீங்கள்? லைன் கட் இல்லை, நீங்கள் ப்ராப்பராக யூ ஹேவ் டு டேக் ப்ரிகாஷன்ஸ் ஃபார் தட் அண்ட் யூ ஹேவ் டு ஸ்டார்ட் த எக்ஸசைஸ். நீங்கள் வந்து அட்லீஸ்ட் வந்து ஒரு 15 to 20 மினிட்ஸ் பர் டே எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சிடணும். இதுக்கப்புறமா கூட பெயின் போல அப்படி சொன்னால் அந்த ஸ்பெசிஃபிக் ஏரியாவில் நீங்கள் எக்ஸ்ரே ஆர் நீங்கள் ஸ்கேன் எடுத்து நம்ம வந்து என்ன டிஃபெக்ட் இருக்குது சொல்லி பார்த்து வைத்தியம் பார்க்கலாம். ஓகே டாக்டர், இன்னொரு நேர் அழைப்பில் இருக்காங்க. வணக்கம். ஹலோ டாக்டர், யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம் சார், சொல்லுங்க. நான் திருச்சியிலேருந்து கணேசன் பேசுறேன். கணேஷ் சார் சொல்லுங்க, உங்க கேள்விகளை டாக்டர் கிட்ட கேளுங்க. மேடம் சார் வணக்கம் சார். சொல்லுங்க, குட் மார்னிங். சொல்லுங்க சார். எனக்கு சார் ஒரே இருமல், நைட்டு படுத்தா ஒரே இருமலை தாங்க முடியல சார். சரி சரி. ஹவு லாங் யூ ஹேவ்? சார் எவ்வளோ நாளாக இந்த மாதிரி இருக்குது? இப்போ ஒரு வாரமாக இருந்துருக்கு சார். சரி, இதுக்கு முன்னால் எறும்புலே கிடையாதா? இல்லை சார், கிடையாது. சரி, இதுக்கு முன்னால் வேறு எதனா சிம்டம் இருந்ததா உங்களுக்கு? தலைவலி, தலைபாரம்? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது சார். சரி, எறும்பல் மட்டும் இருக்குது. இருமல் மட்டும் ஒரே ஒன்றா நைட்டு ராத்திரி ஃபுல்லாக நேற்று ரொம்ப ஹெவியாக வந்துச்சு சார். ரொம்ப எனக்கு ஒன்று டாக்டர்ஸை கன்சல்ட் பண்ணி சிறப்பு மாத்திரையெல்லாம் வாங்கி சாப்பிட்டு சார். மறுபடியும் ஒன்றும் என்னால் கேட்க முடியல சார். சரி சரி, நீங்கள் ஒன்று நான் சொல்கிறேன் பாருங்கள். பாதாம் பருப்பு தெரியும்ல? பாதாம் பருப்பு. பாதாம் பருப்பு. ஆமாம், பாதாம் பருப்பு. நீங்கள் என்ன பண்ணணுன்னா கொஞ்சம் அடுப்பில் பேனில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கணும். ஃப்ரை பண்ணிவிட்டு நல்லா கடைச்சி சாப்பிட்டு 4லேருந்து 5 வரைக்கும் சாப்பிட்டுட்டு மேலே தண்ணி குடிச்சிருங்க நைட் டைமில். அந்த மாதிரி ஒரு 4-5 நாள் பண்ணுங்க, உங்களுக்கு அது கம்மியாயிடும். சார் தேங்க்யூ சார். நான் ஏற்கனவே ஸ்மோக் பண்ணிட்டு இருந்தேன், இப்போ நிப்பாட்டிட்டேன். என்னது ஸ்மோக்கா? இல்லை, உங்கள் இரும்பல் வரதுக்கே சில இரிட்டேஷன் காஃப் அப்படி சொல்லுவோம். நீங்கள் வேறு சிம்டம் இல்லைன்னு சொல்கிறீங்களே, ப்ரீவியஸ் சிம்டம்ஸ் எதுவுமே இல்லை? உங்கள் சைனசைட்டிஸ் எல்லாம் உங்களுக்கு சைனஸ் வியாதி எதனா இருந்ததா உங்களுக்கு? இல்லை சார், அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். அப்போ உங்களுக்கு வந்து ஜஸ்ட் வந்து இரிட்டேட்டிவ் காஃப் இருக்கும் உங்களுக்கு. இது மட்டும் பண்ணுங்கள். இது சப்போஸ் கம்மியாக ஆகலை அப்படி சொன்னோன்னா நீங்கள் வந்து அதுக்கு ப்ராப்பராக வந்து பரிசோதனை பண்ணணும். இன்வெஸ்டிகேஷன் என்ன இருக்குது பண்ணிவிட்டு வி ஹேவ் டு கோ ஃபார் திஸ் ப்ராப்பர். ஓகே டாக்டர், அடுத்த நேர் அழைப்பில் இருக்காங்க. வணக்கம். ஹலோ டாக்டர், யார் பேசுறீங்க? மேடம், அரியலூர் டிஸ்ட்ரிக்ட் ஜெயங்கொண்டத்துலேருந்து ஐயப்பன் பேசுகிறேன் மேடம். ஐயப்பன் சார் சொல்லுங்க, உங்க கேள்விகளை டாக்டர் கிட்ட கேளுங்க. மேடம், எனக்கு ஒரு 2 இயர்ஸா இந்த தலைவலி, தலைபாரம், மூக்குலேருந்து நீர் ஓடிறது, காதடைப்புலாம் இருந்தது மேடம். சரி, சொல்லுங்க தம்பி. சொல்லுங்க. டிஎன்எஸ் ஆபரேஷன் பண்ணும்போது அந்த செப்டம் வந்து டீவியேட்டட் நேசல் செப்டம் அப்படி சொன்னாங்களா? ஆமா சார். அந்த இது போன் வந்து பெண்டா இருக்குன்னு சொல்லி அதாங்க, அதுக்கு பார்த்தா டீவியேட்டட் நேசல் செப்டம், எலும்பு வந்து கொஞ்சம் பெண்டா இருக்குதுன்னு சொன்னாங்களா? ஆமா சார், பெண்டா இருக்குன்னு சர்ஜரி பண்ணாங்க. இருந்தாலும் 1 மந்த்துக்கு வரைக்கும் நல்லா இருந்து திரும்ப இல்லை, அதுக்கு சர்ஜரி பண்ணி எந்த பிரயோஜனமே கிடையாது. பிகாஸ் ஆஃப் இது உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குது, இன்டர்னல் ப்ராப்ளம், சைனசைட்டிஸ் ப்ராப்ளம். அதுக்கு நீங்கள் வந்து இப்போதைக்கு முன்னால் வர நேரம் கேட்டார், அதே மாதிரி தான் கேள்வி. இது வந்து கம்ப்ளீட் எவாக்குவேஷன் ஆஃப் த இன்டர்னல் எக்ஸுடேட்ஸ். அந்த அக்குமுலேஷன் ஆஃப் த ஃப்ளம் வந்து வெளியில் எடுத்துடணும் நம்ம. அது உள்ள சைனசஸ் அப்படி சொன்னால் ஃபஸ்ட்டு வந்து யூ வாண்ட் டு நோ அபவுட் சைனசஸ்னால் அப்படின்னா நம்ம வி ஹேவ் ஹியர் த திஸ் இஸ் த வாட் ஐ எம் ஷோயிங் ஹியர். இது எலும்புல உள்ள பல்ல மாதிரி இருக்கும், அதுக்கு பேர் தான் சைனஸ் அப்படி சொல்லுவோம். ஓகே டாக்டர், அந்த பல்லக்கு தான் சைனஸ். தொடர்ந்து பேசுவோம். நேர் அழைப்பில் இருக்காங்க. வணக்கம். ஹலோ டாக்டர், யார் பேசுறீங்க? ஹலோ மேடம். வணக்கம் மேடம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? கோயம்புத்தூர்ல பேசுறேங்க மேடம். நான் மல்லிகாங்க. மல்லிகா மேடம் சொல்லுங்க, உங்க கேள்விகளை டாக்டர் கிட்ட கேளுங்க. மேடம், எனக்கு வந்துங்க இந்த 5th நெக் போன்லங்க சொல்லுங்க. 5வது டிஸ்க்ல வந்துட்டுங்க கம்பஸ் ஆகி போன் தேஞ்ச் இருக்குன்னு டாக்டர் ஆமா, C4 C5 அப்படி சொல்லியிருப்பாங்க. ஆமாங்க சார். அது வந்து கம்ப்ரஸ் ஆகி இப்போ கை வந்து கையில வலி வரும். ஆமா, அது வந்து சர்வைக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ் அப்படி சொல்லி வருவியா இது. அது வந்து உங்களுக்கு நார்மலாக வந்து இந்த சர்வைக்கல் வர்டிப்ரால 4ல 5ல அந்த மாதிரி வரும் உங்களுக்கு. நார்மலாக 6 அந்த மாதிரி வரைக்கும் 7 வர்டிப்ரா இருக்குது நம்ம பேக் சைடில்.
அந்த வர்டிப்ராஸில் வந்து உங்களுக்கு கம்ப்ரெஷன் வந்தோன்னா அந்த நான் சொன்னேன் அது உள்ளே வந்து நர்வ்ஸ் ஸ்பைனல் நர்வ்ஸ் வந்து உள்ளே போகுது அப்படி சொல்லி அந்த நர்வ்ஸ் வந்து கைக்கே வரும் காலுக்கே போகும் அந்த கெனால் உள்ளேருந்து கீழே வந்த அப்புறமா அது காலுக்கே சப்ளை ஆகும். ஓகே டாக்டர். அங்கே கம்ப்ரெஷன் வந்தால் நான் வலி ஆரம்பிச்சிடும். அது வந்து நேரோயிங் ஆஃப் த கெனால். அந்த இதுக்கு வந்து நம்ம வந்து வைத்திய எக்ஸலண்ட் மெடிசன் இருக்குது நம்மள்கிட்ட யுனானி சிஸ்டம் மெடிசன் மருந்து கொடுத்து நம்ம வந்து அந்த கம்ப்ரெஷன் இருக்கிறதுக்கு நம்ம ரிலீஸ் பண்ணலாம். பட் கொஞ்சம் டைம் ஆகும், உடனே ஆகாது. கொஞ்சம் லிட்டில் பிட் டியூரேஷன் கொஞ்சம் டைம் உங்களுக்கு அதை சரியாகிறதுக்கு ஆகும். பட் 100% அதுக்கு எக்ஸசைஸோ கொடுக்கணும், சர்க்குலேஷனோ ப்ராப்பராக அது போகலையே அப்படி சொன்னா கூட உங்களுக்கு கம்ப்ரெஷனில் இன்னும் கொஞ்சம் வலி அதிகமாக வாய்ப்பு இருக்குது. ஆமாம், இல்லை வாய்ப்பு அதிகம் உங்களுக்கு வந்து வலி வரதுக்கு வாய்ப்பு. அதுக்காக சர்க்குலேஷனுக்காக நம்ம வந்து எக்ஸசைஸ் சொல்லி கொடுக்குறோம், மூவ்மெண்ட் எக்ஸசைசஸ். அதோ நம்ம கூட வந்து மெடிசன் நம்ம கண்டினியூ பண்ணால் 100% கியூ. ஆனால் இது சர்வைக்கல் ஸ்பாண்டைட்டிஸ் அப்படி சொன்னாலும் சரி, லம்பார் ஸ்பாண்டைட்டிஸ் இருந்தாலும் சரி, இது கீழே வர்றது லம்பார் வந்து இது ரெண்டுமே வந்து பிகாஸ் ஆஃப் த கம்ப்ரெஷன்னா மேலேருந்து ப்ரெஷர் வரும். அந்த ப்ரெஷர் வந்து அந்த கெனால் வந்து நேரோயிங் அந்த எந்த லெவலில் இருக்கணும் அது வந்து கம்மியாயிடும் சைஸு. பிகாஸ் ஆஃப் த கன்ஸ்ட்ரிக்ஷன், பிகாஸ் ஆஃப் த கம்ப்ரெஷன். அதனால தான் அந்த நர்வ்ஸ் கம்ப்ரெஸ் ஆகனால சர்க்குலேஷன் போகாது. அப்போ தான் பெயின் ஸ்டார்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் டைம் வந்து பேசுவோம். நேர் அழைப்பில் இருக்காங்க. வணக்கம். ஹலோ டாக்டர், யார் பேசுறீங்க? வணக்கம். ஹலோ டாக்டர், யார் பேசுறீங்க? ஓகே டாக்டர், லைன் கட் ஆயிடுச்சு நினைக்கிறேன். தொடர்ந்து இது கம்ப்ரெஷன் அப்படி நான் சொன்னேன். இது வந்து பிகாஸ் ஆஃப் நான் ஃபஸ்ட்டே உங்களுக்கு இது சொன்னேன், லாஸ் ஆஃப் நியூட்ரிஷன், லாஸ் ஆஃப் சர்க்குலேஷன், லாஸ் ஆஃப் நியூட்ரிஷன் சொன்னேன். உங்களுக்கு வந்து சர்க்குலேஷன் ஆன உடனே உங்களுக்கு அங்கே வந்து செல்ஸ்க்கு ப்ராப்பராக வந்து நியூட்ரிஷன் கிடைக்காது. ஓகே டாக்டர், நேர் வந்துட்டாங்க. வணக்கம். ஹலோ டாக்டர், யார் பேசுறீங்க? சையத் மாவூர் திருச்சியில இருந்து பேசுறேன் மேடம். சொல்லுங்க சார், உங்க கேள்விகளை டாக்டர் கிட்ட கேளுங்க. குட் மார்னிங். சொல்லுங்க. வலைக்கும் சலாம். சொல்லுங்க. ஈசிங் ட்ரபிள் எனக்கு ஒரு இந்த சீசன்ல 3 மாசத்துக்கு வந்துட்டு இருக்குது. வீசிங். சரி. ஆமா, இது நிப்பாட்ட முடியல, அப்படியே மூச்சு வாங்கிட்டே இருக்குது. 3 மாசம் கண்டினியூவா இருக்குது. சரி. அதுக்கு வைத்தியம் அதுக்கு எதனா வைத்தியம் பாத்தீங்களா? பார்த்து அந்த மாத்திரை ரயில்வே ஆஸ்பத்திரியில தான் இங்க பாத்துட்டு இருக்கேன், ரயில்வே எம்ப்ளாயி நானு. சரி. இப்போது இது வந்து ஆஸ்தமா பற்றி சொல்கிறாங்க. வீஸ் சொன்னோன்னா ஆஸ்தமா. அது ஆக்சுவலாக வந்து அவங்களுக்கு வந்து தொடர்ந்து 3 மாதம் அந்த மாதிரி சிம்டம் இருக்குது சொன்னால், பட் அது குரோனிக் டிசீஸ். நான் இது முன்னாடி சொன்னேன், ஆஸ்தமா இஸ் ஏ குரோனிக் டிசீஸ் அப்படின்னு சொன்னேன். அது வந்து இப்போது அக்குமுலேஷன் ஆஃப் த அந்த நார்மலாக என்னென்னா நம்ம லங்ஸ் உள்ளே வந்து இந்த ஏர் பைப்ஸ் இருக்கும். நம்ம மூச்சு ஒரு வாட்டி மூச்சு வாங்கினோன்னா ஃபுல் ஃப்ளஷ்டாக உள்ளே வரைக்கும் போகணும். லாஸ்ட் ஆல்வியலி அப்படி சொல்லுவோம். நம்ம வந்து அந்த கண்டினியூ அந்த ப்ராங்கஸ் வந்து ப்ரைமரி ப்ராங்கஸ், செகண்டரி ப்ராங்கஸ் அப்படி சொல்லி லாஸ்ட் பார்ட் வந்து எண்டிங் வரது இது வந்து ரூட் வந்து ஆல்வியலி அப்படி சொல்லுவோம். அது வரைக்கும் போகணும். அந்த மூச்சு வாங்குறது அந்த லாஸ்ட் பார்ட் வரைக்கும் போகணும். போகாமல் வந்து அங்கேயே வந்து ஃப்ளம் அக்குமுலேட் ஆகி அங்கே வந்து உங்களுக்கு அந்த லாஸ்ட் பார்ட்டில் வந்து உங்களுக்கு அக்குமுலேஷன் ஆகிடுச்சு சொன்னால் ரிஜெக்ஷன் ஆஃப் த ஏர் வந்ததுனால உங்களுக்கு வந்து பிரெத்லெஸ்னஸ், ஷார்ட்னஸ் ஆஃப் பிரீத் ஸ்டார்ட் ஆகிடும். இந்த மாதிரி இந்த மூச்சு வாங்க ஆரம்பிச்சிடும். அது வந்து நம்ம கம்ப்ளீட் ட்ரீட்மெண்ட் அதுக்கு என்ன சொன்னோன்னா, வி ஹாவ் டு எவாக்குவேட். வெளியிலேருந்து அதை உள்ளேருந்து வெளியில் சுத்தமாக வெளியில் எடுத்துடணும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து மெடிசனில் எப்படி கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால், மியூக்கோலைட்டிக் மெடிசின்ஸ். நம்ம வந்து அந்த ஃப்ளம் வந்து கட்டியாக இருந்திருக்கும் உள்ளே, அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு மியூக்கோலைட் பண்ணணும். அதை வந்து கரையை வைக்கணும். கரையை வச்சு அப்புறமா வெளியில் ஸ்லோவாக நம்ம வெளியில் கொண்டு வர டைமில் உங்களுக்கு அந்த ஃபுல் ஃப்ளஷ்டு ப்ரீத்தோ வந்துடும். கூட வந்து உங்களுக்கு அந்த மாதிரி அட்டாக் எல்லாம் வராது. உங்களுக்கு எப்போவுமே அந்த கோல்டு சீசனு இந்த மாதிரி இப்போது நவம்பர், டிசம்பர், ஜான்வரி அந்த மாதிரி சீசனில் அதிக லெவலில் அட்டாக் ஆகும். தோஸ் ஆர் ஹேவிங் திஸ் டைப் ஆஃப் டிசீஸ். அவங்களுக்கு அந்த அதிக லெவலில் இந்த பாதிப்பு வரும். ஏன்னா பிகாஸ் ஆஃப் ஹியூமிடிட்டி, அவங்க வந்து ஏரில் வந்து அதிக லெவலில் தண்ணி இருக்கனால நம்ம வாங்குறது மூச்சில் வந்து அந்த தண்ணி போய் அந்த உள்ள இன்னும் சேரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. கூட தொடர்ந்து பேசுவோம். நேர் அழைப்பில் இருக்காங்க. வணக்கம். ஹலோ டாக்டர், யார் பேசுறீங்க? ஹலோ வணக்கம் மேடம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? ஹலோ சொல்லுங்க மேடம், உங்க பேர் சொல்லுங்க. சரஸ்வதிங்க. சரஸ்வதி மேடம், எங்க இருந்து பேசுறீங்க? பேர் சரஸ்வதிங்க. சரஸ்வதி மேடம், உங்க கேள்விகளை டாக்டர் கிட்ட கேளுங்க. வால்யூம் கம்மி பண்ணிடுங்க மேடம். உங்க டிவி வால்யூம் கம்மி பண்ணுங்க. டிவி பார்க்காம போன்ல பேசுங்க. கோபிலிருந்து பேசுறேங்க மேடம். உங்க டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு போன்ல கான்சென்ட்ரேட் பண்ணி எங்க கிட்ட பேசுங்க. உங்க கேள்விகளை டாக்டர் கிட்ட கேளுங்க. ஹலோ டாக்டர். சொல்லுங்கம்மா. குட் மார்னிங். சொல்லுங்க. இந்த 15 நாளா இடுப்பு வலி இருக்குங்க டாக்டர். சரி, இடுப்பு வலி எங்கம்மா இருக்குது?
இடுப்புல இருந்து வலி நடந்தா வலி வந்துட்டே இருக்குதுங்க. கால்லே வருதா? ஆமா கால்ல தாங்க. ரெண்டு கால்லே வருது? ரெண்டு கால்லே வருதாமா? ரெண்டு கால்ல இல்லைங்க, ஒரு கால்ல தான். சோட்டா காலுங்க. சரி. எவ்வளோ நடந்தா வலி வந்துட்டே இருக்குதுங்க. எவ்வளோ நாளாக இந்த மாதிரி இருக்குமா? இன்னொருக்கா வந்து பிசியோதெரபி பண்ணுங்க. இல்லை எவ்வளோ நாளாக இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது உங்களுக்கு? இது 15 நாளா இருக்குதுங்க சார். சரி, உங்கள் வயசு என்னம்மா? வயசு 45ங்க. 45. உங்கள் வெயிட்டு? வெயிட் 67 இருக்குதுங்க. 67. ஹைட் எவ்வளோம்மா உங்களுது? ஹைட்டு 5 அடிங்க. 5 அடி. ஆமாம், நீங்கள் வந்து கொஞ்சம் எக்ஸசிவாக தான் இருக்கீங்க. 5 அடிக்கு இருக்க வேண்டியது 55லேருந்து 57 தான் இருக்கணும் நார்மலாக பார்க்க போனோன்னா ஹைட்டுக்கு. அக்கார்டிங் டு த ஹைட் வி ஹேவ் டு கேல்குலேட் த வெயிட். அப்போ வந்து அவங்களுக்கு வெயிட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குது ஒன்று. ரெண்டாவது அது காரணம் என்ன சொல்லி நம்ம வந்து அங்கே கம்ப்ரெஷன் அவங்களுக்கு இருக்குதா அப்படி சொல்லி மேக்ஸிமம் தான் இருக்கும் அவங்களுக்கு வலி வந்து வரதுக்கு. ஏன்னா கீழே பரவுது அப்படி சொன்னோன்னா பிகாஸ் ஆஃப் த நர்வ்ஸ் வந்து அங்கே கம்ப்ரெஷன் வந்தால் அங்கேருந்து உங்களுக்கு கீழே காலுக்கு போகும். ஓகே டாக்டர். அங்கே கம்ப்ரெஷன் வந்து வலி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க வந்து ரெண்டாவது போஸ்டரும் சரியாக பண்ணணும். எப்படி அவங்க வந்து போஸ்டர் டிஸ்பொசிஷனில் கூட வர வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் டெம்பரரியாக வர்றதுக்கு, பட் நாட் பர்மனெண்ட் வே. பர்மனெண்ட் வந்து உங்களுக்கு அந்த கம்ப்ரெஷன் தான் பர்மனெண்ட்டாக இருக்கும். டெம்பரரியாக இருந்தனா அட்லீஸ்ட் உங்களுக்கு அந்த இந்த மாதிரி போஸ்டர் ப்ராப்பராக வந்து அவங்க மெயின்டைன் பண்ணல அப்படி சொன்னால் கூட அதில் வாய்ப்பு இருக்குது. அது நம்ம அக்கார்டிங் டு த காஸ் வி ஹேவ் டு ஃபைண்ட் அவுட். டாக்டர் தொடர்ந்து பேசுவோம். நேர் அழைப்பில் இருக்காங்க. வணக்கம். ஹலோ டாக்டர், யார் பேசுறீங்க? ஹலோ மேடம், நான் அன்சாரி பேசுறேன். அன்சாரி சார், எங்க இருந்து பேசுறீங்க? திருத்துறைப்பூண்ல இருந்து பேசுறேன் மேடம். ஓகே அன்சாரி சார், சொல்லுங்க உங்க கேள்விகளை டாக்டர் கிட்ட கேளுங்க. ஓகே சார். டாக்டர் அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். சொல்லுங்க, என்ன ப்ராப்ளம்? டாக்டர், அதாவது இப்ப இரவு நேரத்துல வந்து திடீர்னு அதாவது இடையில முழிப்பு வருது, கொட்டாவி வந்து அடுத்த செகண்டே வந்து லேசா தொண்டையில லேசா கரகரப்பு ஏற்பட்டு அடுத்து மூச்சு வாங்குற மாதிரி ஒரு ஃபீலிங் வருது. எல்லா டைம்ல அந்த மாதிரி ஆகுதா? இல்ல எல்லா டைமும் இல்ல, திடீர்னு இந்த ஓவர் பனியா இருக்கும் போது இல்ல வெளியில போயிட்டு வந்த பின்னாடி கொட்டாவி வந்து அடுத்த செகண்ட் இப்படி ஏற்படுது சார். அந்த நேரத்துல நான் என்ன பண்ணணும்? இல்லை, இது வந்து ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஆர்டினரி அக்குமுலேஷன் இருக்கும். அது வந்து உங்களுக்கு இன்டர்னல் அக்குமுலேஷன் இருந்தால் தான் அந்த மாதிரி ஆகும். அது உங்களுக்கு நீங்கள் நீங்கள் வர சிடி பேரனைசல் சைனசஸ் அப்படி சொல்லி அதை எடுத்து பாருங்கள். ஒன்று அதில் உங்களுக்கு அக்குமுலேஷன் இருக்கும். சைனசைட்டிஸ் மேக்ஸிமம் இருந்தால் கூட இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வரும். சைனசஸ் உள்ளே வந்து அக்குமுலேஷன் இருந்தால் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம இந்த சைனஸ் பற்றி தொடர்ந்து பேசுவோம் டாக்டர். சைனஸ் அப்படி சொன்னால் நார்மலாக நான் சொன்னேன் உங்களுக்கு இதுக்கு முன்னாலே, இது ஒரு பள்ளம் எலும்புத்தில் ஒரு பள்ளம்க்கு பேர் சைனஸ். நார்மலாக சைனஸ்னால் வியாதி கிடையாது. அது உள்ளே வரத அக்குமுலேஷன்னால தான் அது சைனசைட்டிஸ். டிஸ் அப்படி சொன்னால் இன்ஃப்ளமேஷன். சைனசைட்டிஸ் பற்றி தொடர்ந்து பேசுவோம். நேர் அழைப்பில் இருக்காங்க. வணக்கம். ஹலோ டாக்டர், யார் பேசுறீங்க? வணக்கங்க, ஸ்ரீதரன் பேசுறேங்க. ஸ்ரீதரன் சார், சொல்லுங்க உங்க கேள்விகளை டாக்டர் கிட்ட கேளுங்க. டாக்டர் வந்து ஆட்டோ சம்பந்தமா சொல்லிட்டு இருக்காரு. சொல்லுங்க. வணக்கம் சார். குட் மார்னிங், சொல்லுங்க. ஸ்ரீதரன் சார், உங்களோட டிவி வால்யூம் கம்மி பண்ணுங்க ப்ளீஸ். இடுப்புல சேக்கம் தேஞ்சு போயிருக்கு. சொல்லுங்க. 2 வருஷமா இருக்கு. நானும் எக்ஸர்சைஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். பெர்மனன்ட் சொல்யூஷன் ஏதாவது இருக்கா சார்? அதான் சார், உங்க வெயிட் என்ன? என் வெயிட் சார் 70 சார். ஹைட் 5.2. இல்ல வெயிட் எவ்வளோ கேஜி சொன்னீங்க? வெயிட் 70 இருக்கா சார். 70ஆ? ஆமா சார். சரி, ஹைட்டு 5 அடியா? 5.11 இருப்பேன் சார் நான். சரி, ரைட். அப்போ உங்களுக்கு அதிக லெவலில் வெயிட் இல்லை, ஒரு 5 கிலோ தான் ஜாஸ்தியாக இருக்குது. உங்களுக்கு வலி பரவதா கீழே? பரவாயில்ல சார், காலையில் எழுந்திரிச்சவொன்னே கொஞ்ச நேரம் இருக்கு, தூங்கி எழுந்திருவனே. சரி, நீங்கள் போஸ்டர் நீங்கள் கொஞ்சம் கரெக்டாக பண்ணுங்கள். ரொம்ப நீங்கள் படிக்கிற நார்மலாக வந்து நீங்கள் பெட்டில் போடுற டைமில் கொஞ்சம் ரொம்ப டீப்பாக வந்து இதுவும் இருக்கக்கூடாது, ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கக்கூடாது. புரியுதுங்களா? அந்த மாதிரி பெட்டில் நீங்கள் படுங்க. ஒன்று. ரெண்டாவது வந்து உங்களுக்கு ப்ராப்பர் சர்க்குலேஷன் அங்கே போகலைன்னா கூட வலி ஆரம்பிச்சிடும். அதுக்காக நீங்கள் வந்து யூ ஹேவ் டு மெயின்டைன் த எக்ஸசைஸ் நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள். இப்போது நான் ஏரோபிக் எக்ஸசைசஸ் இருக்குது, அதுவும் மெயின்டைன் பண்ணிக்கலாம் கூட. இதுக்கப்புறமா கூட வலி போகலை அப்படி சொன்னால் ப்ராப்பராக வந்து எந்த ஏரியாவில் வலி ஸ்டார்ட் ஆகுது அங்கே ஒரு ஸ்கேன் நம்ம எடுத்துகிட்டு எக்ஸ்ரே ஸ்டார்டிங் நம்ம இன்வெஸ்டிகேஷன்ஸ் பண்ண வேண்டியது, எங்கே கம்ப்ரெஷன் சொல்லி வைத்தியம் பார்த்து சரி. ஓகே டாக்டர், தொடர்ந்து பேசுவோம். நேர் அழைப்பில் இருக்காங்க. வணக்கம். ஹலோ டாக்டர், யார் பேசுறீங்க? ஹலோ, நான் மஞ்சு பேசுறேன். மஞ்சு மேடம், எங்க இருந்து பேசுறீங்க? நான் வேலுச்சூர்ல இருந்து பேசுறேன். ஓகே மஞ்சு மேடம், உங்க கேள்விகளை டாக்டர் கிட்ட கேளுங்க.
என் குழந்தைக்கு ஹைட்ரோசெஃபலஸ் சொல்லியிருக்காங்க டாக்டர். ஹைட்ரோசெஃபலஸ் சொல்லுங்கம்மா. அது வந்து மத்தபடி அவனுக்கு சிம்டம்ஸ் அது எதுவும் கிடையாது, தலை தான் பெருசா இருக்கு. பட் நார்மல் பேபி மாதிரி growth எல்லாம் இருக்கு, இம்ப்ரூவ்மெண்ட் எல்லாம் இருக்கு டாக்டர். இல்லைம்மா, ஆனா அது அதுலேருந்து இப்போ நார்மலாக வந்து தண்ணி வந்து உள்ளே போய் சேர ஆரம்பிச்சிடும். ஸ்கல்ல இதுதான் அந்த ஆமாம், போன் வந்து அதுதான் லாக் அதுதான் அவங்க ஆயிருக்குனாங்க. சொல்கிறது கம்ப்ளைண்ட்டு. அது வந்து அவங்க எடுக்கணும்னு சொன்னாங்களாம்மா? அது ஷண்ட் ஆபரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க. அதாம்மா. பட் எங்களுக்கு சின்ன குழந்தையா இருக்கனால இல்லை ஆல்டர்னேட்டிவ் பாருங்க, என்ன காம்ப்ளிகேஷன்ஸ் வரல அப்படி சொன்னால் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இல்லைன்னா நீங்கள் அதை பண்ண வேண்டியது தான் ரொம்ப முக்கியம். அதுதான், ஏன்னா அதில் உங்களுக்கு திருப்பி அதில் வேறு இன்ஃபெக்ஷன் ஆகி வேறு ப்ராப்ளம் க்ரியேட் ஆகாமல் நீங்கள் பார்த்துக்கணும். அதான் முக்கியம். நீங்கள் ஜஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் இருக்கா டாக்டர்? இல்லை அதில் மெடிசன்லாம் கொடுத்து இல்லை மெடிசன் கொடுத்து அதெல்லாம் நம்ம நார்மலாக வந்து அதில் அந்த லெவலுக்கு நம்ம வந்து நீங்கள் சொல்கிறது கம்ப்ளைண்ட்டுக்கு இந்த மெடிசனில் க்யூர் பண்ண முடியாது. நீங்கள் அது ப்ரொசீஜர் இருந்தால் இருக்குது பார்த்துட்டு சப்போஸ் உங்களுக்கு அந்த இன்ஃபெக்ஷன் ஆகலைன்னா வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு அந்த மாதிரி உங்களுக்கு எதனா இன்ஃபெக்ஷன் ஆரம்பிச்சிருக்குதுன்னா யூ ஜஸ்ட் கோ ஃபார் த ரிமூவல் ஆஃப் த இன்டர்னல் ஃப்ளூயிட். ஓகே டாக்டர், அடுத்த நேர் அழைப்பில் இருக்காங்க. வணக்கம். ஹலோ டாக்டர், யார் பேசுறீங்க? வணக்கம் டாக்டர். வணக்கம் சார், யார் பேசுறீங்க? சொல்லுங்க. சீர்காழில இருந்து பேசுறேங்க, ராமு. ராமு சார் சொல்லுங்க, உங்க கேள்விகளை டாக்டர்கிட்ட கேளுங்க. வயசு வந்து 39ங்க. சரி. வயசு 39ங்க. வயசு வந்து 64ங்க. 64. சொல்லுங்க, என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு? 64ங்க. இது மூச்சு திணறல் ஏற்படுது டாக்டர் இடையில போகுது. எவ்வளோ நாளாக அந்த மாதிரி இருக்குது? சின்ன வயசுலேருந்து இருக்குதா? அது இப்போ நாங்கள் அம்மா இறந்துட்டாங்க. அம்மா இறந்துட்டாங்க. அந்த துக்கத்தில் இருந்தானா என்னன்னு தெரியல, கொஞ்சம் மூச்சு திணறலாம் ஏற்பட்டுது. டாக்டர்கிட்ட வந்து காமிச்சேங்க. இல்லை சார், உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் எவ்வளோ நாளாக இருக்குது? 1 மாசமா இருக்கு டாக்டர். 3 மாதம். சரி, ஓகே. சொல்லுங்க. அதை அந்த அது வந்து வைத்தியம் பார்த்தீங்க? எடுத்தாங்க. எக்ஸ்ரே எடுத்தீங்களா? எடுத்தாங்க. பிளட் டெஸ்ட்டா? சரி. ஆமாங்க. ஆமாங்க. அதில் ஈஸ்னோஃபில் இருக்குறாங்க. ஈஸ்னோஃபில் கவுண்ட்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது சொன்னாங்களா? ஆமாங்க. சுகர் லைட்டாக இருக்குங்கிறாங்க. 66 166 இருக்குங்கிறாங்க. சக்கரை கம்ப்ளைண்ட் வேறு, நீங்கள் சொல்கிறது கம்ப்ளைண்ட் வேறு. இது வந்து நார்மலாக அக்குமுலேஷன் ஆஃப் ஃப்ளம். நான் சொன்னேன்ல உங்களுக்கு, உள்ளே வந்து அந்த லங்ஸ் உள்ளே போய் இந்த ஃப்ளம் அக்குமுலேட் ஆனால் தான் இந்த வீசிங் அப்புறமா வந்து மூச்சு எல்லாமே வரும். நார்மலாக நம்ம நார்மலாக மெடிசன் கொடுத்து அதை வெளில எவாக்குவேட் பண்ணிட்டீங்க அப்படி சொன்னால் உங்களுக்கு திருப்பி அந்த ப்ராப்ளம் வராது. ஓகே டாக்டர், அடுத்த நேர் அழைப்பில் இருக்காங்க. வணக்கம். ஹலோ டாக்டர், யார் பேசுறீங்க? வணக்கம். ஹலோ டாக்டர். அப்துல் சமத் பேசுறேன் மேடம். அப்துல் சார், எங்க இருந்து பேசுறீங்க? திருத்துறைப்பூண்டில இருந்து பேசுறேன் மேடம். ஓகே சார், உங்க கேள்விகளை டாக்டர்கிட்ட கேளுங்க. ஹலோ சார், அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கம் சலாம். சொல்லுங்க தம்பி, என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு? சார் வந்துட்டு எனக்கு வந்துட்டு இந்த மூக்குல வந்துட்டு சொல்லுங்க வந்துட்டு குச்சி விட்டு அந்த தும்முற பழக்கம் இருக்குது. அது வந்து சரியா தப்பா அது மாதிரி பண்ணலாமா என்ன? இல்லை, அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஆக்சுவலாக உங்களுக்கு அந்த மாதிரி பழக்கம் வந்துச்சு அப்படி சொன்னான்னா என்ன ஆகும்னா ஃப்யூச்சரில் உங்களுக்கு வந்து அந்த ஹோலோ பெருசாகிடும். ரெண்டாவது வந்து அந்த பழக்கம் வந்து நீங்கள் எல்லா டைம்லையும் ஃபாலோ பண்ண மாதிரி உங்களுக்கு ஒரு சிம்டம் ஆரம்பிச்சிடும். அது நல்லது இல்லை. பெட்டர் யூ வர மாதிரி இருக்குது. வர மாதிரி இருக்க டயத்துல வராம இருக்க டயத்துல நான் அதே மாதிரி பண்றேன். இல்லை, நீங்கள் அது நார்மலாக உங்களுக்கு இன்டர்னல் அக்குமுலேஷனும் இருக்கும். ஆனால் உங்களுக்கு நார்மலாக வந்து ஸ்னீசிங் வருது அப்படி காரணமே வந்து இன்டர்னல் ஃப்ளூயிட் இருக்குன்னு சொல்லி தான் ஒரு உங்களுக்கு ஆதாரம், ஒரு ப்ரூஃப் உங்களுக்கு. அது இருந்தால் தான் அந்த மாதிரி உங்களுக்கு வரும் ஸ்னீசிங்கே. இல்லாட்டி நார்மலாக எல்லாருக்கும் ஸ்னீசிங் ஏன் வரதில்லை? அப்போ அவங்களுக்கு இன்டர்னல் அக்குமுலேஷன் ஆஃப் ஃப்ளூயிட் இருக்குது சொன்னால் தான் அவங்களுக்கு ஸ்னீசிங் வருது. அது நீங்கள் ஃபஸ்ட்டு அதுக்கு வைத்தியம் பார்த்து இப்போ நீங்கள் வந்து ப்ராப்பராக நீங்கள் வந்து கிளியர் பண்ணிட்டீங்க அப்படி சொன்னான்னா அந்த ப்ராப்ளமே உங்களுக்கு வராது. ஈவன் நீங்கள் அதை இது பண்ணி நீங்கள் பண்ண வேண்டியது வர சூழ்நிலையே ஆரம்பிக்காது உங்களுக்கு. ஓகே டாக்டர். டாக்டர், இதுக்கு முன்னாடி நம்ம வந்து சைனஸ் பற்றி பேசிகிட்டு இருந்தோம் டாக்டர், தொடர்ந்து பேசுவோம். இப்போது சைனஸில் நார்மலாக நான் சொன்னேன் சைனஸஸ் அப்படி சொன்னால் நம்ம வந்து 4 டைப்ஸ் ஆஃப் சைனஸஸ் இருக்குது. இப்போது எலும்பில் பல்லத்தில் அந்த அக்குமுலேஷன் ஆஃப் ஃப்ளூயிட் அப்படி சொல்லி நம்ம ஃபேஸில் இது பாருங்கள், இது வந்து இந்த பல்லம், இந்த பல்லக்கு ஒரு சைனஸ்ன்னு சொல்லி இது வந்து ஃப்ரான்டல் சைனஸ் முன்னால் இருக்குது. அது ஒரு பேர் கொடுப்போம். எங்கே அந்த பல்ல மாதிரி இருக்குதோ அந்த எலும்பில் ஒரு பல்ல மாதிரி இருக்குதோ அதுக்கு ஒரு பேர் கொடுத்து இதுக்கு இந்த சைனஸ் அப்படி சொல்லி சொல்கிறது. அது உள்ள அக்குமுலேஷன் ஆஃப் ஃப்ளூயிட் ஆகிடும். நார்மலாக ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் அக்யூட், இதில் வந்து 2 டைப் இருக்குது, அக்யூட் அண்ட் க்ரோனிக் சைனசைட்டிஸ் அப்படி சொல்லுவோம். அக்யூட்டில் உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி தும்பல், அடிக்கடி தலைவலி, தலைபாரம், இதெல்லாம் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அதிக லெவலில் இருக்கும். ஸ்னீசிங்கு, அப்புறமா வந்து லிட்டில் பிட் காஃப் அந்த மாதிரி கூட இருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. இதே வந்து க்ரோனிக்காக ஆயிடுச்சு அப்படி சொன்னோன்னா என்ன ஆகும் சொன்னால் அந்த சைனஸ் உள்ள அந்த ஃப்ளூயிட் இருக்குல்ல அது வந்து கட்டியாக மாறிடும்.
கட்டியாக மாறி உள்ளே அந்த அட்ஹேர் டு த வால் ஆஃப் த சைனஸஸ், அந்த 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 வால்க்கு போய் ஒட்டிக்கும். அப்போது வந்து அந்த கட்டியாக இருக்க டைமில் அதுக்கு அந்த ஸ்டேஜ் தான் க்ரோனிக் ஸ்டேஜ். ஓகே டாக்டர். அந்த க்ரோனிக் ஸ்டேஜுக்கு வந்து நம்ம நார்மலாக இதுக்கு இந்த கம்ப்ளைண்ட்ஸ் நிறைய காலர்ஸ் எல்லாம் பேசினாங்க, அது எல்லாம் வந்து க்ரோனிக் ஸ்டேஜ் தான். ஓகே டாக்டர். அக்யூட்டில் ரொம்ப அது வந்து வித்தின் எ வீக் ஆர் 2 மேக்ஸிமம் 3 வீக்ஸ் அது உள்ளே போயிடும் உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் அக்யூட்டாக இருந்தானா. இதே வந்து குரோனிக்காக மாறி நம்ம ட்ரீட்மெண்ட் ப்ராப்பராக வைத்தியம் பார்க்காம அவங்க விட்டுட்டுங்க அப்படி சொன்னாலும் அந்த குரோனிக்காக மாறிடும். அந்த டைமில் வந்து நம்ம மெடிசன் கொடுத்து அப்போ நிறைய பேருக்கு வந்து வருஷக்கணக்கில் இருக்கும் சைனஸஸ், சைனஸ் ப்ராப்ளம். எனக்கு 7 வருஷம் நிறைய பேர் ஹாஸ்பிட்டல் கிளினிக்கில் வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி 7 வருஷமாக நம்ம இருந்து சாப்பிட்டேன் ஒன்றும் இந்த மாதிரி அவங்களுக்கு ரிலீஃப் ஆகலை அப்படி சொல்லுவாங்க. அது வந்து பிகாஸ் ஆஃப் த இன்டர்னல் வந்து அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா கட்டியாக மாறி. அப்போ நம்ம நார்மலாக நம்ம வைத்திய யுனானி சிஸ்டம் ஆஃப் மெடிசனில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படி சொன்னோன்னா ப்ராப்பராக வந்து அந்த அந்த காரணக்கு நம்ம பேஸ் பண்ணி நார்மலாக மருந்து ஃபஸ்ட்டு கரியத்துக்கு கொடுப்போம். இப்போ நார்மல் நம்ம டெர்மினாலஜி நார்மல் நம்ம முறையில் நம்ம சிஸ்டமில் நம்ம வைத்தியம் பார்க்குற முறையில் நம்ம வந்து மியூக்கோலைட் பண்ணுவோம். அப்படி சொன்னோன்னா அந்த முனஃபிச பலகம் அப்படி சொல்லி அந்த மாதிரி மெடிசன்ஸ் இருக்குது, வெளியில் கொண்டு வரது மெடிசன்ஸ். மியூக்கோலைட் பண்ணிட்ட அப்புறமா வெளியில் கொண்டு வரதுக்கு மெடிசன்ஸ் இருக்குது. ஓகே டாக்டர். அப்புறம் இதுக்கு முன்னால் முன்சிஜ பலகம்னா அதுக்கு வந்து மியூக்கோலைட் பண்ணுறதுக்கு அதாவது ப்ரொசீஜராக இருக்குது. ஃபஸ்ட்டு மியூக்கோலைட் பண்ணணும், அப்புறமா வந்து அந்த கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் கொண்டு வரதுக்கு அதை தனியாக மெடிசன் அந்த மாதிரி அந்த ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக நம்ம வந்து க்யூர் பண்ணி ப்ராப்பராக வெளியில் கொண்டு வந்துடுவோம். அப்படி சொன்னோன்னா 100% க்யூர் ஆகிடும். இதான் மெயினாக வந்து ஒரு வாட்டி நீங்கள் வந்து ப்ராப்பராக வந்து திருப்பி வரக்கூடாது உங்களுக்கு. அது சைனஸ் பற்றி பேசும்போது கண்டிப்பாக மைக்ரைன் பற்றியும் பேசணும் டாக்டர். அதான் மைக்ரைனில் இப்போ நார்மலாக இது வந்து ஒரு தனியாக ஒரு சாப்டர், அது நீங்கள் சொல்கிறது சாப்டர் வந்து வேறு. இது வந்து மூளைக்கு போகிற ஆர்ட்ரிஸில் மூளைக்கு சர்க்குலேஷன் பண்ணுற ஆர்ட்ரிஸில் என்ன ஆகும் அப்படி சொன்னோன்னா அந்த ஆர்ட்ரிஸ் உள்ள சின்ன சின்ன ஆர்ட்ரிஸில் போய் ஃப்ளம் அக்குமுலேஷன் ஆகிடும். ஃப்ளம் அப்படி சொன்னால் நம்ம நார்மலாக சொன்னேன்னா ஹியூமர், ஒன் ஆஃப் த ஹியூமர் ஆஃப் அவர் பாடி. நம்ம உடம்புல இருக்குது ஒரு ஹியூமருக்கு தான் வந்து ஃப்ளம் அப்படி சொல்லுவோம். அது அந்த சளி சொல்லுவாங்கள்ல அந்த ஒரு டைப்பு தான். அது போய் சின்ன சின்ன ஆர்ட்ரிஸில் அக்குமுலேட் ஆனால் சர்க்குலேஷன் பிளாக் வரும். ஓகே டாக்டர், இவ்வளோ நேரம் யுனானி மருத்துவம் பற்றி ரொம்ப நல்ல பல கருத்துக்களை எங்ககிட்ட சொன்னீங்க டாக்டர். இந்த ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திச்சதில் மிக்க மகிழ்ச்சி. நன்றி டாக்டர். என்ன நேர்களே, இன்றைய ஹலோ டாக்டர் கண்டிப்பாக உங்க எல்லாருக்கும் பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நம்புறோம். மீண்டும் அடுத்த ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை ஈட் ஹெல்தி, பி ஹெல்தி அண்ட் ஹாவ் அ ஹெல்தி லைஃப். நன்றி, வணக்கம். ஜெயா ப்ளஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் முகமது அபுதுல்லா பேக், டாக்டர் பேக்ஸ் ஹர்பல் கிளினிக்லேருந்து பேசுகிறேன். ஃபஸ்ட்டு வந்து வி ஹாவ் டு நோ அபவுட் த கிளினிக். இது கிளினிக் வந்து எப்போ ஆரம்பிச்சது, ஃப்ரம் த பிகினிங் எப்போலேருந்து நம்ம ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணோம், அண்ட் வாட் ஆர் த ட்ரீட்மெண்ட்ஸ் வி ஆர் கிவிங், என்னென்ன வைத்தியம் நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். கிராஜுவேஷன் வந்து நான் வந்து யூஜி அண்டர் கிராஜுவேஷன் வந்து நான் வந்து டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் படித்தேன். யுனானி சிஸ்டம் ஆஃப் மெடிசன் வந்து நம்ம தனியாக காலேஜ் இருந்தது, அங்கே முடித்தோம். அதுக்கப்புறம் டிகிரி முடிச்சிட்ட அப்புறமா பிஜி வந்து கோர்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்.
அது முடிச்சிட்ட அப்புறமா வந்து ஆராய்ச்சியில் ரிசர்ச் ஹபல் பயோடெக்னாலஜி சொல்லி ஒரு லேட்டஸ்ட் அட்வான்ஸ் டைப் ஆஃப் ரிசர்ச், அந்த ரிசர்ச்சில் ஜாயின் பண்ணேன். அப்புறமா அதுக்கு மூலமாக தான் வந்து ஆராய்ச்சி பண்ணி அது எப்படி நம்ம மெடிசன் கண்டுபிடிக்கணும், எப்படி இந்த குறைவான அளவில் மெடிசன் கொண்டு வரணும், லேட்டஸ்ட் அட்வான்ஸ் டெக்னாலஜி எல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு மெடிசன் எப்படி நம்ம வந்து மேக்ஸிமம் பேஷண்ட்டுக்கு கன்வீனியன்ட் மெத்தடில் கொடுக்க முடியும் அப்படி சொல்லி அந்த லெவல்லாம் ஆராய்ச்சி பண்ணி நம்ம ப்ரூஃப் எப்படி நம்ம வந்து ஈவன் லேப் இதில் ஸ்டடியில் எப்படி நம்ம வந்து ஒரு பாக்டீரியா இருக்குது, ஒரு வைரஸ் இருக்குது, அதுக்கு எப்படி கில் பண்ணணும், எந்த மெடிசன் எந்த லெவலில் கில் பண்ணுறது அப்படி சொல்லி அந்த ஆராய்ச்சியெல்லாம் பார்த்துட்டு அந்த டிசீஸ் இருந்தால் இந்த டிசீஸ்க்கு காசு இந்த பாக்டீரியா அப்படி சொல்லி இருக்குது, அந்த இது பாக்டீரியாக்கு எப்படி இந்த நம்ம யுனானி சிஸ்டம் மெடிசன் கொடுத்து நம்ம கீல் பண்ணி பார்த்துருக்கோம். அந்த மாதிரி ஆராய்ச்சியெல்லாம் நம்ம நிறையா நம்ம கிளினிக்கில் டாக்டர் பேக்ஸ் யுனானி ஹெர்பல் கிளினிக்கில் நம்ம பண்ணியிருக்கோம். இந்த ஆராய்ச்சி பேஸ் பண்ணி தான் நம்ம எல்லா பேஷண்ட்டுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் பார்க்குறோம். அது ஸ்பெசிஃபிக்காக எந்த இதில் ஆராய்ச்சி முடிச்சிருக்கிறோம் அந்த இதில் மட்டும் தான் நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்காக இந்த கேசஸே வாங்குகிறோம் நார்மலாக. இப்போ இதில் அதுக்கு தொடர்ந்து நம்ம வந்து ஒரு டிசீஸாக நம்ம வந்து எப்படி என்னன்னு சொல்லி நம்ம பேசுவோம். ஆனால் இந்த கிளினிக் பாஸ்ட் 10 இயர்ஸ் 10 வருஷமாக வந்து மோர் தென் 1 lakh பேஷண்ட்ஸ் வந்து நம்மள்ட்ட டேட்டா இருக்குது. அவங்க வந்து நம்ம இந்த கிளினிக்கில் சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரீட்மெண்ட் வந்து எடுத்துருக்குறாங்க. இது இப்போது அந்த ட்ரீட்மெண்ட் வந்து எப்படி சொன்னால் பர்மனெண்ட் க்யூர். இது வந்து டெம்பரரி கிடையாது, அப்போதைக்கு நல்லாவும் திருப்பி வந்து அவங்களுக்கு அந்த டிசீஸ் வருது அப்படி சொல்லி பர்மனெண்ட் க்யூர் எப்படி பண்ணும் என்ன அதுக்கு ஒரு பேஷண்ட்டுக்கு அதுக்கு டிசீஸ்க்கு ஏற்றபடி நம்ம ட்ரீட்மெண்ட் சொல்லுவோம். ப்ரிவென்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். க்யூர் அப்படி சொன்னோன்னா நீங்கள் வந்து சில டிசீஸஸ் இருக்குது அவங்களுக்கு வந்து க்யூர் வந்து எப்படி சொன்னால் ப்ரிவென்ட் பண்ணால் தான் க்யூர் ஆகும். ஆனால் ஒரு பாடியில் டெண்டன்சி அது வந்துச்சு அப்படி சொன்னோன்னா அந்த டெண்டன்சி வந்து நீங்கள் வந்து யூ ஹேவ் டு கண்ட்ரோல் இந்த டயட் ரெஸ்ட்ரிக்ஷனை தான் நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியும். அது வந்து எப்படி சொல்லி அது கூட நம்ம சொல்லிக் கொடுக்கோம். அந்த முறை எப்படி நீங்கள் அதை பண்ணணும், கண்ட்ரோல் பண்ணணும், அது எல்லாமே நம்ம அது அக்கார்டிங் டு த பேஷண்ட், ஒரு பேஷண்ட்டுக்கு ஏற்றபடி எப்படி நம்ம பண்ணணும் அப்படி சொல்லி நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். அதுக்கு ஏற்றபடி டயட்டும் நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். மெடிசனை நீங்கள் எந்த டியூரேஷனுக்கு ஃபாலோ பண்ணணும் அப்படி சொல்லி நம்ம எல்லா பேஷண்ட்டுக்கும் நம்ம கைட்லைன்ஸ் கொடுத்துருவோம். இப்போ நம்ம முக்கியமான வந்து டிசீசஸ் வந்து இப்போ நிறைய டிசீசஸ் இருக்குது. இப்போது பறந்துருக்கு டிசீசஸ் வந்து நிறைய டிசீசஸ் இருக்குது. அதில் வந்து முக்கியமான டிசீசஸ் இதுக்கு இந்த நிறைய க்யூர் இல்லாமல் நிறைய மக்கள் வந்து அதை வந்து சஃபர் ஆகுறாங்க. அந்த பாதிப்பு இருக்குது டிசீசஸில் வந்து சரியான க்யூர் கிடைக்கல அப்படி சொல்லி நிறைய பேர் வந்து அது ஒரு க்யூர் இல்லாமல் வந்து நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு போயிட்டு அது க்யூர் ஆகாமல் வராங்க. என்கிட்ட நிறைய பேஷண்ட்ஸ் அந்த மாதிரி வந்திருக்கிறாங்க. அவங்க அதில் அந்த டிசீசஸில் பாப்புலர் டிசீசஸ் விச் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட், மோர் குரோனிக் டிசீசஸ், அது நாள்பட்ட நோய்கள்னு சொல்லுவாங்க. அதில் வந்து நம்ம எக்ஸலண்ட் க்யூர் யுனானி சிஸ்டம் ஆஃப் மெடிசனில் இருக்குது. இப்போது பார்க்க போனோம்னா இப்போது ஹெடேக் இருக்குது, மைக்ரேன் சொல்லுவோம், மொத்த தலைவலின்னு சொல்லுவோம் தமிழில். அந்த ஹெடேக்கு இப்போ வந்து நார்மலாக வந்து இங்கிலீஷ் மெடிசனில் இந்த வேறு சிஸ்டம் ஆஃப் மெடிசனில் வந்து சரியான அது க்யூர் கிடைக்கல சொல்லி நிறைய பேஷண்ட் வராங்க என்கிட்ட. அது நம்ம வந்து கம்ப்ளீட் க்யூர் வந்து கொடுத்துருக்குறோம். அந்த ப்ரிவென்ஷன் ஹவு டு ப்ரிவென்ட் அப்படி சொல்லி ஈவன் ஒரு வாட்டி நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம்னா திருப்பி வரக்கூடாது அந்த மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கும். இப்போ டிசீசஸ் எல்லாமே வந்து குரோனிக் டிசீஸ் எடுக்க டைமில் வந்து வர வாட்டி நம்ம வந்து அந்த மெடிசன் அதை கொடுத்து க்யூர் பண்ணிடுறோம் அப்படி சொன்னால் திருப்பி வரக்கூடாது. அதான் நம்ம யுனானி சிஸ்டம் ஆஃப் மெடிசனில் கான்செப்டே இருக்குது. இல்லைன்னா அவங்க நார்மலாக என்ன ஆகும் சொன்னோன்னா அப்போதைக்கு வந்து மெடிசன் கொடுத்து சரியாக பண்ணிடும் அப்படி சொன்னோன்னா தட் இஸ் நாட் எ க்யூர். உங்களுக்கு அதை வந்து சப்ரஸ் பண்ணுற மாதிரி தான். ஒன்லி த சப்ரஷன் வாட் வி ஆர் கிவிங் த மெடிசன் அப்படி கிடையாது. நம்ம யுனானி சிஸ்டம் ஆஃப் மெடிசனில் கான்செப்ட் எப்படி இருக்கு சொன்னோன்னா இப்போ வந்து எல்லாமே வந்து உடம்பு உள்ள அந்த ஹியூமர்ஸ் இது கான்செப்ட் வந்து இப்போ வந்து 4 ஹியூமர் மேலே அது நம்ம யுனானி சிஸ்டம் ஆஃப் மெடிசன் வந்து பேஸ்ட் ஆன் த ஹியூமர்ஸ் தான். அது 4 ஹியூமர் என்ன சொன்னோன்னா பித்தம், கபம் அப்படி சொல்லி பித்தமில் 2 இருக்குது, கருப்பு பித்தம், மஞ்சள் பித்தம், அப்புறமா வந்து இது சளின்னு சொல்லுவாங்க பாருங்கள். இது 4க்கு பேஸ் பண்ணி தான் அதுக்கு இந்த சிஸ்டமே இருக்குது. அதில் வந்து எதனா குறைஞ்சிருக்குது, அதில் கொஞ்சம் எதனா ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா உடம்பு உள்ள வந்து சரியான வந்து அந்த ஹியூமர் சரியாக அந்த லெவலில் இல்லை அப்படி சொன்னால் வியாதி வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். இந்த யுனானி சிஸ்டம் ஆஃப் மெடிசன் வந்து இந்த ஹியூமர்ஸ்க்கு பேஸ் பண்ணி தான் அந்த சிஸ்டமே இருக்குது நார்மலாக பார்க்க போதானே.
அப்போது நம்ம வந்து டிசீசஸ்க்கு வர டைமில் கூட அந்த ஹியூமர்ஸில் என்னென்ன அப்நார்மாலிட்டிஸ் வந்துருக்குது, வாட் ஆர் த டிஸ்டர்பன்சஸ் அண்ட் வாட் ஆர் த லேக்கிங் ஆஃப் த ஹியூமர்ஸ் அப்படி பார்ப்போம். அதில் அது அதிகமாக இருக்குது, எக்ஸசிவாக இருக்குதா, அதை பார்த்துட்டு அதுக்கு ஏற்றபடி அதில் உங்களுக்கு எப்படி நம்ம ட்ரீட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நம்ம அதை வெளியில் கொண்டு வரணுமா வெளியில் கொண்டு வருவோம். இல்லை வந்து அது அதிகமாக பண்ணணும் வச்சுருந்தோம்னா மெடிசன் கொடுத்து அதிகமாக பண்ணுவோம் நார்மலாக. இதான் வந்து பேஸ்டு. அது இது வந்து இதுக்கு பேசிக் கொடுத்தது யார் சொன்னால் ஹிப்போக்ரேட்ஸ். அவர் வந்து கிரேட் ஃபிலாசபர், பெரிய ஃபிசிஷியன், பெரிய ஃபிலாசபர் அவர் தான் இதுக்கு வந்து ஃபண்டமெண்டல்ஸ் கொடுத்தாங்க, பேசிக் கொடுத்தாங்க. இது வந்து இந்த சிஸ்டம் ஆஃப் மெடிசன் 420 BC பிஃபோர் கிரைஸ்ட் அப்படி சொன்னோன்னா இது நம்ம ஜீசஸ் வரதுக்கு முன்னால் அந்த காலத்துலேருந்து இந்த மெடிசன் கண்டினியூவாக வருது. இப்போது அந்த அதுக்கு முன்னொரு பேர் இருக்குது இந்த மெடிசனுக்கு, கிரீக்கோ அரப் மெடிசன் சொல்லுவாங்க. கிரீஸ்லேருந்து அரபுக்கு போயிடுச்சு, அப்புறமா வந்து தான் இந்த இந்தியாவில் வந்து பறந்து வந்திருக்குது. உலகத்திலேயே வந்து டோட்டலாக பார்க்க போனோம்னா எந்த மெடிசனே கிடையாது அந்த டைமில். எல்லாமே ஹர்பல் மெடிசன், யுனானி சிஸ்டம் ஆஃப் மெடிசன் சொல்லி தான் இருந்தது அந்த காலத்தில். அதுக்கப்புறமா வந்து அதுக்கு ஃபாலோவர்ஸ் யார் அதுக்கு அக்செப்ட் பண்ண